கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த முருகேசன் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஜெப விண்ணப்பம், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பத்தின் பிள்ளைகள் இயேசுவை இரட்சகராய் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு ரட்சிக்கிற தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர் முருகேசன் அவர்கள் குடும்பம் இயேசுவை அறிந்து கொள்ளும், ரட்சிக்கப்படும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தூத்துக்குடியை சார்ந்த அன்பு சகோதரர் முருகேசனுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பத்தை ரட்சிப்பீராக. அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ரட்சிப்பீராக, கணவன் மனைவி பிள்ளைகளை ரட்சிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, கடந்ததை நினைத்து கவலைப்படாதே, கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை நினைத்து புலம்பாதே. கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் கடந்ததை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கவலைகள் எல்லாம் மாறும். நான் சொல்லட்டுமா? கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படவே கூடாது. வரப்போகிற காலத்தை குறித்து தான் கவலைப்படணும். ஏசாயா 43:19 நீங்கள் வாசித்து பாருங்க. 18 19 சேர்த்து வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்தில் வழிகள், அவாந்திரத்தில் ஆறுகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, புதிய காரியம் நடக்கணும்னா பழைய காரியத்தை நினைக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கடந்ததை நினைக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் கடந்ததை நினைத்து நினைத்து நம்ம கவலைப்படுவோம். இல்லை, இன்றைக்கி கடந்ததை நினைத்து கலங்காதீங்க. ஒரு ஃபேமிலி சொந்த ஊர்லேருந்து பிழைப்புக்காக இன்னொரு நாட்டிற்கு போகிறாங்க. அங்கே இருந்து சொந்த ஊருக்கு வரும் பொழுது எல்லாரும் அவளை பார்த்து, ஏன் இப்படி மெலிஞ்சிருக்குத, ஏன் நீ இது நகோமி தானே அப்படின்னு கேட்குறாங்க. சொந்த ஊராகிய பெத்லகேம் தேசத்திலிருந்து மோவாப் என்கிற அந்நிய தேசத்தில் போய் பிழைப்புக்காக கணவரோடு 2 ஆண் பிள்ளைகளோடு அந்த தாயார் போகிறாங்க. அந்த தேசத்தில் போய் கணவனை இழந்துடுறாங்க, மூத்த மகனையும் இழந்துடுறாங்க, இளைய மகளையும் இழந்துடுறாங்க. ஸோ 3 பேரும் விதவை. இளைய மருமகள் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் இந்த முத்த மருமகளோடு நகோமி பெத்லகேமுக்கு வரும் பொழுது, நகோமி அப்போ சொல்கிறா, இல்லை என்னை நகோமி என்று அலையாருங்க, சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை கொடுத்தார், நான் மிகவும் வியாகுலமுள்ள, மன வேதனை உள்ள, மன கஷ்டமுள்ள ஒரு சகோதரி. நான் நிறைவுள்ளவளாய் சென்றேன், குறைவுள்ளவளாய் வந்திருக்கேன். கடந்ததை நினச்சி நகோமி கவலைப்பட்டு சிந்திச்சு கவலைப்படுறா. ஆனால் நகோமிக்காக ஒரு புதிய ஆசீர்வாதம்
அந்த தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கடந்ததை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா புதிய காரியம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ பழச நினைக்காம அதை மறப்பீங்களோ அப்போ புதிய காரியங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வழி வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா கவனிங்க, நம்ம லைஃப்பில் நம்மளை வேதனைப்படுத்துகிறது நம்முடைய நினைவுகள் தான். நம்மளுடைய நினைவுகள் தான். சில காரியத்தை நினச்சி 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 நம்ம வருந்தி வேதனைப்படுவோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, நினைக்காத, எதை குறித்தும் நினைக்காத, நினைக்கிறது எல்லாவற்றையும் நான் மாற்றி தருவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எதுக்கு கடந்த காலத்தை நினைக்கணும்? வரப்போகிற காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே கடந்த நாட்களில் நடந்தது போல் எனக்கு நடக்காமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். புதிய காரியத்தை செய்வார். ஒரு சகோதரி தன்னுடைய தாயார் மரித்து விட்டார்கள். தன்னுடைய தாயார் மரித்து விட்டார்கள். அப்பாவை இழந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் ஆதரவு. அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டாங்க. இந்த தங்கச்சி சாப்பிடாமல் கொள்ளாமல் அழுதுகிட்டே இருக்கிறாள். அப்போ தான் நான் ஜெபிக்கிறதுக்காக அங்கே போயிருந்த பொழுது அவளை பார்த்து நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நீ கடந்ததை மறந்துட்டினா, கடந்ததை குறித்து கவலைப்படாமல் வந்துட்டினா புதிய காரியத்தை செய்வாள். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவளை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஒரு கணவரை கர்த்தர் கொடுத்தார். இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக கணவரோடு இருக்கிறாள். இப்போ அப்பாவுடைய மரணம், அம்மாவுடைய மரணம். ஸோ நல்ல கவனிங்க, சில காரியத்தை நினைக்கக்கூடாது. அது ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிடணும். ஆண்டவர் நன்மையானதை செய்வார். இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் கவலைப்பட்டு கலங்கினீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சுருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை, இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, கடந்ததை குறித்து இனி இவர்கள் கலங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கலந்ததை குறித்து கவலைப்படாதீங்க. புதிய காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.